ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பாலா ஃப்ரம் ஸ்போர்ட்டஸ். உங்களுக்கு கிரிக்கெட்டில் ஃபீல்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்றது தெரியும். கேச்சஸ் வின் மேட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்ல ஃபீல் பண்ணுற டீம் ஈஸியாக மேட்சஸ் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த இந்தியா இங்கிலாந்து வாங்கடே ஸ்டேடியமில் நடந்த செமிஃபைனலில் அக்ஷர் பட்டேல் பிடிச்ச 2 பிரில்லியன்ட் கேட்சால் நம்ம இந்தியா எவ்வளோ ரன் சேவ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஹாரி ப்ரூக் சஞ்சு சாம்சனோட கேட்சை ட்ராப் பண்ணதுனால அவங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரா ரன்ஸ் லீக் பண்ணாங்க, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கடைசி 7 to 10 ரன்ஸில் அந்த மைனர் டிஃப்ரென்ஸு ஃபீல்டிங்கால தான் ஆக்சுவலாக 2 டீம் கூட வின் அண்ட் லூஸை டிசைட் பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் ஜான்டி ரோட்ஸ் ஆஸ் அ குட் ஃபீல்டராகவே ஒரு மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். நல்ல கேச்சஸ், ரன் அவுட்ஸ் எல்லாம் பண்ணதுனால. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபீல்டராக எப்படி நம்மளை பெட்டர் ஆக்கிக்கணுமோ அதுக்கான ஒரு 2-3 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்திருக்குது. அதில் அவங்களுக்கு காமிக்கிறேன். அது இது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டோட நேம் கேட்ச் ஆன். அதாவது இது வந்து வுட்டில் செஞ்ச கிரிக்கெட் பேட் கிடையாது, ஃபோம் மெட்டீரியலில் செஞ்சுருக்கிறது. நடுவில் மட்டும் ஒரு சாலிட் ஃபோம் இருக்கும், இங்கெல்லாம் சாஃப்டான ஃபோம் இருக்கும். இப்போ ஜென்ரலாக வந்து கிரிக்கெட் பேட்டோட ஃபுல் சைஸ் விட்த் வந்து 4/4 இன்ச்சஸ் தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். இது ஏன் அது மாதிரி கொடுக்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனாக விளையாடும் போது ஒரு விக்கெட் கீப்பருக்கும் ஸ்லிப் ஃபீல்டருக்கும் ஒரு ஃபீல்டிங் ட்ரில் கொடுக்கணுன்னா அவங்களுக்கு சாலிட் பேட்டில் ஆடும்போது நிறைய சான்சஸ் ஆஃப் ஃபாலிங் இன் ஃப்ரண்ட் அவங்களுக்கு வரும். ஆனால் இந்த பேட்டில் ஆடும்போது இதில் வந்து சைடில் படும்போது இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனாலையும் இங்கே கேப் இருக்கிறதுனாலையும் ஆட்டோமேட்டிக்காக வந்து விக்கெட் கீப்பருக்கு இல்லைனா ஸ்லிப் ஃபீல்டருக்கு இல்லைனா சில்லி பாயிண்ட் இல்லைனா ஃபார்வர்ட் ஷார்ட் லெக் ஸ்லிப் இந்த மாதிரி தான் போகும். இது போகிறதுனால, இந்த மாதிரி இருக்கிறதுனால க்ளோஸ்-இன் ஃபீல்டர்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்ல ஃபீல்டிங் ட்ரில்ஸ் கொடுக்கலாம். இதை வச்சுக்கிட்டு ஒரு ஆஸ் அ கோச்சாவோ அகாடமியாவோ இல்லைனா ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஃபீல்டராக நீங்கள் இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்குது, அதனால் இதை பற்றி சொல்லலான்னு பார்த்தோம். இப்போ இதில் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்கும். ஸோ இங்கே பட்டதுனா தான் ஃப்ரண்ட்டில் ட்ராப் ஆகும். மற்றபடி இங்கேயோ எங்கே பட்டாலும் க்ளோஸ்-இன் ஃபீல்டர்ஸ் தான் போகும். மெயின்லி இது விக்கெட் கீப்பர்ஸ்க்காகவும் ஸ்லிப் ஃபீல்டர்ஸ், க்ளோஸ் ஃபீல்டர்ஸ்க்காகவும் மேனுஃபேக்சர் பண்ண இந்த ப்ராடக்ட். இப்போ இது பாருங்கள், இது நல்லா ஃபோல்ட் ஆகும் சைடில். சாலிட் ஃப்ரண்ட் இருக்காது, பேட்டில் இருக்க மாதிரி, உடன் பேட்டில் இருக்க மாதிரி. ஸோ இதில் பட்டாவே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ட்ராப் ஆகாது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆஸ் அ பேட்ஸ்மேனாக நான் ஆடும்போது யாரையாவது ஒருத்தரை மிடில் ஆஃப் த விக்கெட்லேருந்து த்ரோ பண்ண சொல்லலாம். பண்ணும்போது ஏதாவது ஒரு ஷாட்ஸ், ட்ரைவோ ஃப்ளிக்கோ இல்லைனா கட்டோ ஏதோ ஒன்று அடிக்கும்போது இது ஆக்சுவலாக வந்து அதாவது ஃபோமில் பண்ணுறது. ஸோ கரெக்டாக இதில் பட்டு ஃப்ரண்ட்டில் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. எங்கே வேணால் ரீபவுண்ட் ஆகும். விக்கெட் கீப்பருக்கு போவோம், ஸ்லிப் ஃபீல்டருக்கு போவோம், இல்லைனா இந்த ஷாட் விளாண்டோன்னா சில்லி பாயிண்ட், ஃபார்வர்ட் ஷாட் லெக் ஸ்லிப் யாருக்கு வேணால் போகும். அப்படி போகும்போது கரெக்டாக ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸில் பட்டதுனா தான் நீட்டான டைமிங் கிடைக்கும், இல்லைனா எட்ஜ் வாங்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே வந்து கேச்சஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கான டூல் இது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ளெக்ஸி ஸ்டெம்ஸ், அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதுவும் ஃபோமில் செஞ்சுருக்கிற ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்டம்ப்ஸ். இப்போ மெட்டல் ராடும் கிளிப்பும் கொடுப்பாங்க. இதை நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த பேட்டில் எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான். இப்போ இது வந்து ஸ்டம்ப் ஃபார்மெட்டில் இருக்கும். முதல்ல காமிச்சது கிரிக்கெட் பேட் ஃபார்மெட்டில் இருக்கும். இதை நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அங்கேருந்து த்ரோ பண்ணிங்கன்னா இப்போ அதில் வந்து சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும், அதில் பெரிய கேப்ஸ் இருக்கும். மறுபடியும் இதுவும் ரிஃப்ளெக்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இப்படி மாறி மாறி வச்சுருக்கோம். இதை எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு தனி ஸ்ட்ரிப். இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் வேணும்னா. இந்த பக்கம் வச்சுக்கலாம், இந்த பக்கம் வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே ஹாஃபில் வச்சுக்கலாம், இல்லை இந்த ஒரு சைடில் மட்டும் தெரிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி வேறு ட்ரில் பண்ணிக்கலாம். இதை வேறு இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு, இப்போ வெறும் ரைட் சைடில் மட்டும் வச்சுட்டு நீங்கள் பால் இந்த பக்கம் ஃப்ளிக் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை வெறும் லெஃப்ட் சைடில் மட்டும் வச்சுக்கிட்டு எல்லா ஸ்ட்ரிப்பையும் லெஃப்ட் சைடில் மட்டும் வச்சுக்கிட்டு பால் இந்த பக்கம் ஃப்ளிக் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். லெக் சைட் ஃபீல்டிங்க்கு, லெக் சைடு ப்ராக்டிஸ்க்கலாம். இல்லைனா ரெண்டுமே இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கிட்டு இது எல்லாமே ஒரே மாதிரி சென்டரில் வச்சுட்டு 2 சைட்லையும் மாற்றி மாற்றி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக இது வந்து ஃபார் விக்கெட் கீப்பர்ஸ் அண்ட் ஸ்லிப் ஃபீல்டர்ஸ் இது ஒரு வெரி வைட்டல் கோச்சிங் டூல். இதை வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேட்ச்சில் கிடைக்கிற அதே சிமுலேஷன் லைக் ஸ்னிக் கேச்சஸ் ஆகட்டும், இல்லைனா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனாக இருக்கட்டும், இதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இது யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் கிரவுண்டில் பிளான் பண்ணிவிட்டு அங்கேருந்து த்ரோ பண்ணிங்கன்னா பால் எங்கே வேணால் படும். படும்போது ரிஃப்ளெக்ட் ஆகி அது எங்கே போகுதுன்னே ஒரு விக்கெட் கீப்பர், ஸ்லிப் ஃபீல்டர் யாராலுமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு இது நல்ல ரிஃப்ளெக்ஸ் கேட்சிங்க்கு ட்ரில் கிடைக்கும். இந்த 2 ப்ராடக்ட்டுமே ஃபாரினில் நிறைய கோச்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதை தவிர இந்தியன் கிரிக்கெட் டீமும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஐபிஎல் டீம்ஸும் இதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்க டாப் லெவலில் இருக்கிற டீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது முதல்ல ரெகுலராக அவைலபிளாக இல்லாமல் இருந்தது. இப்போ இனிமேல் சப்ளைஸ் ஈஸியாக கிடைக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு 1 வீக் 10 டேஸ்லேயே விசிபிள் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. இப்போ இந்த 2 கோச்சிங் டூலோட ப்ரைஸ் சொல்கிறேன். இது 7,999 எம்ஆர்பி. ஆஃபர் ப்ரைஸ் 5,999 வரும். அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். 7,999 ஆஃபர் ப்ரைஸ் 5,999. இதை வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரிப்ஸோடையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிப்ஸை எடுத்துகிட்டு வெறும் ஸ்டம்ப், அதாவது இந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்டம்ப்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற மெட்டல் பேஸ் நல்லா சாலிடாக இருக்கும். இப்போ இதிலே இன்னொரு இம்போர்ட்டட் வெர்ஷன் வருது. அதில் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது வந்து மெட்டல் பேஸ். ஸோ இது வந்து சீக்கிரமாக உடையாது. அதே மாதிரி ஏதாவது சாஃப்ட் கிரவுண்ட்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அதர் வெர்ஷன். இதை நீங்கள் ஹார்ட் கிரவுண்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல், யூஸ் பண்ணி பாருங்கள்.